அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் என்று தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய மேலடுக்கு சுழற்சியானது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினமே அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இன்னைக்கு காலை 5:30 மணி நிலவரப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கணும். ஆனால் தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது தற்பொழுது தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது அடுத்த 2 நாட்களுக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்களுக்கு தமிழகத்தில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 16 மற்றும் 19ஆம் தேதி தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில மேலடுக்கு சுழற்சி என்பது இன்று 5:30 மணிப்படி அதே பகுதியில் நீடித்து வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.